கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் 1 யோவான் 3வது அதிகாரம் 24வது வசனம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆம், ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்படுவோம். அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் தோழனாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை காத்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டால் பிழைப்போம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. எனவே ஜீவ வழியில் நடக்க நம்மை பூர்ணமாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை அதிகப்படுத்தும். உம்மில் நிலைத்திருந்து கனி குடிக்கிறவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய பலத்தை நாளுக்கு நாள் கூடுதலாய் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மூடிய கரம் எங்களை வழி நடத்தட்டும். எந்த நேரமும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய், உமக்காய் வாழ எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கங்க, வழி நடத்துங்க. ஜீவ வழியிலே நடக்க எங்களுக்கு வேண்டிய கிருபை இன்னும் அதிகப்படுத்துங்க, இன்னும் பலப்படுத்துங்க. உம்முடைய கிருபையின் கரம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.